السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. مبسملا محمدا مسليا مسلما نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه. نعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. نشهد أن لا إله إلا الله نشهد أن محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه سراجا منيرا. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. أما بعد فقد قال الله تعالى في محكم تنزيل والفرقان العليم. أعوذ بالله السميع العليم. بسم الله الرحمن الرحيم. وما آتاكم الرسول فخذوه وما نهاكم عنه فانتهوا. صدق الله مولانا العليم وصدق رسوله النبي الكريم. وقال نبينا صلى الله عليه وسلم الدنيا سجن للمؤمنين وجنة للكافرين. صدق الله مولانا العليم صدق رسوله النبي الكريم. ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. புகழ் அனைத்தும் ரட்சகன் அல்லாஹிற்கே உரித்தாகட்டும். பூமன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் குடும்பத்தார்கள் மீதும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தோழர்கள் சஹாபாக்களின் மீதும் தாபீன்கள் மீதும் தபோ தாபீன்கள் மீதும் நல்லவர்கள் நாதாக்கள் உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மூமினான முஸ்லிமான ஆண் பெண் இரு சாரார்கள் மீதும் குறிப்பாக உங்களின் மீதும் என் மீதும் அல்லாஹுவின் கருணையும் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாகுக. கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா எந்த நோக்கத்தோடு நாம் ஒன்று சேர்ந்தோமோ அந்த நோக்கத்தை அல்லாஹ் தஆலா பூர்த்தி செய்வதோடு இங்கிருந்து நாம் பிரிகின்ற நேரத்திலே அல்லாஹ்வின் பொருத்தத்தோடு பிரியக்கூடிய நல்ல ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தந்தருவானாக. கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, நாம் சஃபருடைய மாதத்திலே இருந்து கொண்டிருக்கிறோம். சஃபர் என்று சொன்னாலே இன்றைய காலகட்டத்திலே பொதுவாக சஃபர் கீழை பிடித்த மாதம் என்பதாக நினைக்கும் நம்முடைய சமுதாயத்திலே சில மக்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள். அரபியர்கள் காலத்தில் தான் சஃபருடைய மாதமும் ஷவ்வாலுடைய மாதமும் கீழை பிடித்தது என்பதாக நினைத்து கொண்டிருந்த காலங்கள். அந்த காலங்களிலே அவர்கள் அதிகமாக சஃபர் செய்வார்கள், பயணங்கள் செய்வார்கள், அதிகமாக வீடுகளை மாற்றுவார்கள். இவைகளெல்லாம் இருந்ததினால் அவர்கள் அதை கீழை பிடித்த மாதம் என்பதாக சொல்லி எந்த காரியங்களையும் செய்யாமல் செய்து கொண்டிருந்தார்கள். ஆனால் இன்றைய காலத்திலும் அப்படித்தான். நல்ல காரியங்கள் எதையுமே இந்த மாதத்திலே இஸ்லாமிய சமூகத்தில் கூட அதை கொஞ்சம் ஒத்தி வைப்பதை கொஞ்சம் நாம் கஷ்டமாக நினைக்க வேண்டிய சூழ்நிலையில் இருக்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சஃபர் என்றால் சகலமும் வரக்கூடிய மாதம். சஃபரின் மூலமாக அல்லாஹ் வெற்றியை கொடுக்குகிறான். சஃபர் என்று சொன்னாலே வெற்றியின் மாதம் என்று சொன்னார்கள். அதனால்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஃபர் மாதத்திலே திருமணம் முடித்தார்கள். அவர்கள் திருமணம் முடித்து எந்த ஒரு கஷ்டங்களும் நடந்ததாக நாம் வரலாறுகளிலே பார்க்க முடிகிறது. அன்னை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லுவார்கள், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னை மனம் முடித்தது சஃபருடைய மாதத்தில் தான், என்னோடு அவர்கள் குடும்பம் நடத்தியதும் சஃபருடைய மாதம் தான் என்பதாக அறிவிப்பார்கள். பரக்கத்துக்களும் முசீபத்துக்களும் மாதங்களில் இல்லை, நாட்களில் இல்லை, நேரங்களில் இல்லை. படைத்த ரப்பு மனிதர்களை படைத்தது போன்றுதான் நேரங்களையும் அல்லாஹ் படைத்திருக்கிறான். நேரங்களை யார் குறை சொல்கிறார்களோ ரப்பை குறை சொல்கிறார்கள், படைத்த இறைவனை அவர்கள் குறை சொல்கிறார்கள் என்பதை அல்லாஹ் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூலமாக நமக்கு தெரிவிக்கிறான். நீங்கள் காலங்களை குறை கூறாதீர்கள், காலமாக நான் இருக்குகிறேன் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். யார் காலத்தை குறை பேசுகிறார்களோ ரப்பை அல்லாஹுவை குறை பேசியவர்களாக ஆகிவிடுவார்கள் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லித் தருவார்கள். அன்பிற்கினியவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, பரக்கத்தும் நம் கையில் தான் இருக்கிறது, முசீபத்தும் நம் கையில் தான் இருக்கிறது. நாமெல்லாம் நினைத்துக் கொண்டோம் நாம் சம்பாதிப்பதில் மட்டும்தான் பரக்கத் இருக்கிறது என்பதாக.
உலகத்திலே அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா சம்பாதிப்பதை விட அதை கொண்டு இன்னும் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா ஒரு 6 விஷயங்களிலே உங்களுக்கு பரக்கத்து கிடைக்கிறது என்பதாக சொல்லுவான். நாம் நினைத்து கொண்டது போன்று சம்பாதிப்பதுதான் பரக்கத்து, ஆண்கள் சம்பாதித்தால் பத்தாது, பெண்களும் சம்பாதிக்க வேண்டும், சரிசமமாக சம்பாதிக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள். எப்படி சம்பாதித்தாலும் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா எவ்வளவு நமக்கு எழுதி இருக்கிறானோ அவ்வளவுதான் ரிஸ்குகளை அல்லாஹு பரக்கத்தாக தருவான். 7 விஷயங்களிலே அல்லாஹு பரக்கத்தை சொல்லக்கூடியவன். சம்பாதிப்பதிலே பரக்கத்து இருக்கிறது, அல்லாஹுவின் இபாதத்திலே பரக்கத்து இருக்கிறது என்று சொன்னார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இபாதத்திற்காக வேண்டி நீங்கள் நேரங்களை ஒதுக்குங்கள். உங்களுக்கு பரக்கத்து வேண்டுமா, நீங்கள் சம்பாதித்தால் தான் பரக்கத்து கிடைக்கும் என்று நினைக்க வேண்டாம். நிறைய விஷயங்களின் மூலமாக அல்லாஹ் பரக்கத்தை கொடுக்குகிறான். பரக்கத்து இல்லாமல் போவதற்கு நிறைய விஷயங்கள் இருக்கிறது. அது ஆண்களினாலும் ஏற்படுகிறது, பெண்களினாலும் ஏற்படுகிறது என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு நிறைய விஷயங்களை சொல்வார்கள். பரக்கத் என்பது நம் கையில் தான் இருக்கிறது. பஞ்சம் அல்லாஹ் தான் போக்குகிறான், கஷ்டத்தை அல்லாஹ் தான் போக்குகிறான். நமக்கு அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா வாழ்க்கையிலே எவ்வளவு டாலர்களை சம்பாதித்தாலும், எவ்வளவு மில்லியன்களை சம்பாதித்தாலும் அதை திருடுவதற்கு திருடர்கள் இருக்கிறார்கள் அல்லவா? கண்ணியமானவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, தாய்மார்களே, அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் மரணப்படுக்கையில் படுத்திருக்கிறார்கள். அந்த நேரத்திலே ஆட்சி பீடத்திலே இருந்தவர்கள் உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் நாட்டினுடைய கலீஃபாவாக இருக்கிறார்கள். மதீனாவின் பிரதிநிதிகளுக்கு மதீனாவினுடைய கவர்னராக உஸ்மான் ரலியல்லாஹு இருக்கிறார்கள். இந்த நேரத்திலே அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு படுக்கையில் இருக்கிறார்கள், மரணப்படுக்கை. கலீஃபா அவர்கள், 3ஆம் கலீஃபா அவர்கள் உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் மதீனாவிலே படுக்கையிலே இருக்கக்கூடிய இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அவர்களை பார்ப்பதற்கு, நோய் விசாரிப்பதற்காக வேண்டி வீட்டுக்கு செல்வார்கள். அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு யார் என்று சொன்னால், அவர்கள் காரி, குர்ஆனை ஓதக்கூடியவர்கள், எப்பொழுதுமே குர்ஆன் ஓதி கொண்டிருப்பார்கள். குர்ஆனை ஓதி கொடுப்பதற்கு மிக தகுதியானவர்கள். அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அவர்கள் சக்கராத்துடைய நேரத்திலே நோய்வாய் விசாரிப்பதற்காக வேண்டி இப்னு மஸ்ஊதை ரலியல்லாஹு அவர்களை, உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் சில நேரங்களிலே சில கேள்விகளை கேட்பார்கள். முதலாவதாக இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு இடத்திலே உஸ்மான் ரலியல்லாஹு கேட்டார்கள், நீங்கள் ஏதாவது என்னிடத்தில் முறையிட வேண்டும் என்று சொன்னால் சொல்லுங்கள், நான் அதை நிவர்த்தி செய்கிறேன் என்று கேட்பார்கள். இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு சொல்வார்கள், துனூபி, என் பாவத்தை நான் நினைத்து நான் கவலைப்படுகிறேன் என்று சொல்லுவார்கள். இரண்டாவதாக, நாம் சொல்லுவதை புரிந்து கொள்ளவில்லை என்பதை உஸ்மான் ரலியல்லாஹு நினைத்துக் கொண்டு இரண்டாவதாக வேறொரு மாதிரியாக கேள்வி கேட்பார்கள், உங்களுக்கு ஏதாவது வேண்டுமா, உங்களுக்கு ஏதாவது வேண்டுமா என்று கேட்பார்கள். அதற்கு ரஹ்மதி ரப்பி என்று சொல்வார்கள். ரஹ்மத் ரப்பி, என் அல்லாஹுவின் ரஹ்மத்து தான் எனக்கு வேண்டும் என்று சொல்லுவார்கள். இப்பொழுதும் நாம் கேட்பதை அவர் புரிந்து கொள்ளவில்லை என்று உஸ்மான் ரலியல்லாஹு நினைத்துக் கொண்டு, இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அவர்களுக்கு பெண் பிள்ளைகள் அதிகம். பெண் பிள்ளைகள் அதிகம் என்று சொன்னாலே கவலைகள் அதிகமாக வந்துவிடும் இன்றைய சமூகத்திலே. அந்த அடிப்படையிலே நாம் இன்று கூட நாம் பெண் பிள்ளைகள் பிறந்தாலே முகங்கள் எல்லாம் சுருங்கிவிடும். அல்லாஹ் குர்ஆனிலே அதைத்தான் சொல்லுகிறான், என் அடியானுக்கு பெண் பிள்ளை பிறந்திருக்கிறது என்று சுப செய்தி சொன்னால் அவன் முகம் கருத்து விடும் என்று சொல்லுவான். அல்லாஹ் சொல்லும் பொழுது பெண் பிள்ளை என்று சொன்னால் அது ஒரு சுப செய்தி என்று சொல்லுகிறான். அந்த அடிப்படையிலே உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள், உங்களுக்கு நிறைய பெண் பிள்ளைகள் இருக்கிறார்கள், அவர்களுக்கு நான் ஏதாவது சொத்துக்களை எழுத வைக்கட்டுமா, அல்லது அந்த பெண் பிள்ளைகளுக்கு நான் பொறுப்பேற்றுக் கொள்ளட்டுமா என்று உஸ்மான் ரலியல்லாஹு அவர்களை பார்த்து இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அவர்களிடத்திலே உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் கேட்பார்கள். இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு சொல்வார்கள், அத்தக்ஷானா பனாதி அத்தக்ஷானா அலல் பனாதி அல் ஃபக்ர என்று சொல்வார்கள். அல்லாஹுவிடத்திலே நான் பயப்படுகிறேன், என் பிள்ளைகளுக்கு வறுமை வந்தது என்பதை நான் பயப்படவில்லை என்று சொன்னார்கள். என் பிள்ளைகளுக்கு ஏழ்மை வரும் என்பதை நான் பயப்படவில்லை என்று அழகான முறையிலே பதில் சொன்னார்கள். உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் கேட்டதற்கு நோக்கம் என்னவென்று சொன்னால், இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அவர்கள் ஏழ்மையிலே இருந்தார்கள்.
பெண் பிள்ளைகளுக்கு மனம் முடித்து கொடுப்பதற்கு வசதி இல்லை என்பதை தெரிந்துதான் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள், உங்கள் பெண் பிள்ளைகளுக்கு நான் பொறுப்பேற்றுக் கொள்ளட்டுமா அல்லது அவர்களுக்கு சொத்துகளையும் சுகங்களையும் எழுதி வைக்கட்டுமா என்று கேட்டார்கள். இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு சொன்னார்கள், நான் என் பெண் பிள்ளைகள் ஏழ்மையாக விடுவார்கள் என்பதை நான் பயப்படவில்லை என்று சொன்னார்கள். ஏழ்மை வருவது என் பிள்ளைகளுக்கு நான் ஒவ்வொருவருக்கும் ஏழ்மை வராது என்பதற்காக வேண்டி ஒவ்வொருவரையும் நான் இரவு நேரங்களிலே சூரத்துல் வாக்கியாவை ஓத சொல்லி கற்றுக் கொடுத்திருக்கிறேன். அவர்கள் சூரத்துல் வாக்கியாவை ஓதிக்கொண்டிருக்கிறார்கள். ஒரு காலமும் அவர்கள் வறுமை வராது, அவர்கள் ஏழையாக ஆக மாட்டார்கள் என்ற நம்பிக்கையிலே இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அவர்கள் உஸ்மான் ரலியல்லாஹுவிடத்திலே எந்த விதத்திலும் உதவி தேடாமல் பதில் சொல்லிவிட்டார்கள். வருங்காலங்களிலே வரலாறுகள் எழுதப்படுகிறது. இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹுடைய பிள்ளைகள் எல்லாம் வசதியான இடங்களிலே திருமணம் முடித்து கொடுக்கப்பட்டு வசதியானவர்களாக வாழ்ந்தார்கள். மதீனாவிலே சிறந்த தம்பதியர்கள் என்ற பெயரை பெற்றவர்கள் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அவர்களின் பிள்ளைகள் என்பதாக வரலாறுகளிலே எழுதப்பட்டிருக்கிறது. ஏழையா ஆகுவது நம் கையில் தான், பணக்காரனாக ஆகுவதும் நம் கையில் தான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இபாதத்தின் பக்கம் நீங்கள் விரைந்து செல்லுங்கள், இபாதத்திற்காக வேண்டி நேரங்களை ஒதுக்குங்கள். இன்றைய சமூகம் டிவி பார்ப்பதற்கு நேரங்களை ஒதுக்குகிறார்கள், செல்போனை பார்ப்பதற்கு காலங்கள் முழுக்க நேரங்களை ஒதுக்குகிறார்கள். இதனால் அவர்களுக்கு நன்மைகள் ஏதும் இல்லை, வரக்கூடிய தீமைகள் தான் அதிகமாக இருக்கிறது. அல்லாஹ் ஹதீஸ் குத்ஸியிலே சொல்லுகிறான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இபாதத்தின் பக்கம் நேரங்களை ஒதுக்குங்கள், அதனால் அல்லாஹ் உங்களுக்கு அதிகமான பரக்கத்துக்களை செய்கிறான் என்று பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் சொன்னதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஒரு காலம் இருந்தது, ஒருவர் சம்பாதிப்பார், 10 பேர்கள் சாப்பிடுவார்கள், பரக்கத்து நிறைய இருந்தது. இன்றைக்கு ஒருவர் சம்பாதித்தால் பத்தவில்லை, கணவனும் சம்பாதிக்க வேண்டும், மனைவியும் சம்பாதிக்க வேண்டும், பிள்ளைகளும் சம்பாதிக்க வேண்டும், பேர பிள்ளைகளும் சம்பாதிக்க வேண்டும். ஆனால் வீட்டிலே பரக்கத்தில்லை. கோடி கோடியாக சம்பளம் வாங்குகிறார்கள், லட்சம் லட்சமாக சம்பளங்கள் வாங்குகிறார்கள். ஆனால் 10 பேர்கள் சம்பாதித்து வீட்டிலே போதவில்லை. 30 ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரே மனிதர், தந்தை மட்டும்தான் சம்பாதிப்பார். வீட்டில் இருக்கின்ற 10 நபர்கள், 10 பெண் பிள்ளைகளாக இருந்தாலும் ஆண் பிள்ளைகளாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் அந்த 10 பேர்கள் இந்த ஒருவருடைய சம்பாத்தியத்தின் மூலமாகத்தான் அல்லாஹ் அவர்களுக்கு பரக்கத்து கொடுத்திருந்தான். ஒரு வாப்பா சம்பாதிப்பார், வீட்டிலே இருக்கின்ற 10 பேர்கள் சும்மாவே இருந்து சாப்பிடுவார்கள். இன்றைக்கு பெண்களும் தொழிலுக்கு போக வேண்டும் என்று நினைத்தார்கள். ஆனால் அன்றைய காலகட்டத்திலே பெற்றவர்கள், தந்தைமார்கள், சம்பாதிக்க கூடியவர்கள் என்ன செய்தார்கள் என்று சொன்னால், அவர்கள் சம்பாதிப்பதற்கு நேரங்கள் ஒதுக்குவது போன்று அல்லாஹுவை வணங்குவதற்கும் இபாதத்திற்கும் நேரம் ஒதுக்குவார்கள். மக்ரிபிலிருந்து இஷா வரையிலேயும் அவர்கள் முசல்லாவிலேயே உட்கார்ந்திருப்பார்கள். இபாதத்திற்காக வேண்டி நேரங்களை ஒதுக்குவார்கள். மட்டுமல்ல, பரல்களை தொழுகுவது மட்டுமல்ல, நஃபிலான வணக்கங்கள், உபரியான வணக்கங்களையும் அவர்கள் தொழுதார்கள். காலையிலே லுகா தொழுகுவார்கள், சூரியன் உதித்தது பின்னால் இஸ்ராக்கு தொழுகுவார்கள், சூரியன் மறைந்ததற்கு பின்னால் மக்ரிபுக்கு பின்னால் அவர்கள் அவாபின் தொழுகைகளை தொழுகுவார்கள். உச்ச நேரத்தை அதாவது தஹஜ்ஜத்துடைய நேரங்களிலே தஹஜ்ஜத்து தொழுவார்கள். இப்படியெல்லாம் அவர்கள் தங்களுடைய காலங்களிலே இபாதத்திற்காக வேண்டி நேரங்களை ஒதுக்கினார்கள். இபாதத்திற்காக வேண்டி நேரங்களை ஒதுக்கினால் அல்லாஹ் பரக்கத்து செய்கிறான் என்று பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொன்னார்கள். அதனால்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், என் அடியார்களுக்கு நான் காலை நேரத்திலே அல்லாஹ் பரக்கத்து செய்கிறான், அவர்களின் காலை நேரங்களிலே பரக்கத்து செய்கிறேன். இன்றைக்கு நாம் காலை நேரங்களிலே சுபுகுடைய நேரத்திற்கு முன்னால் எழுந்து அல்லாஹுவை நாம் வணங்கக்கூடிய தஹஜ்ஜத்துடைய நேரங்களுடைய வணக்கங்கள் நாம் நம்மிடத்தில் குறைந்து போனதனால் தான் வீட்டுகளிலே பரக்கத்தில்லை, சம்பாதிப்பதிலே பரக்கத்தில்லை, வயதிலே பரக்கத்தில்லை, சொத்திலே பரக்கத்தில்லை, சுகத்திலே பரக்கத்தில்லை, ஆரோக்கியத்திலே பரக்கத்தில்லை. இப்படி லைனாக சொல்லிக் கொண்டே போகலாம். இறைவனை வணங்குவதற்கு நேரங்கள் ஒதுக்காததின் காரணமாக
அல்லாஹ் நம்முடைய பரக்கத்துக்களை எல்லாம் ஒதுக்கி விட்டான் என்பதாகத்தான் சொல்ல முடியுமே தவிர, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்கள் இபாதத்துக்காக வேண்டி நேரங்களை ஒதுக்கினால் அல்லாஹ் உங்களுக்கு பரக்கத்துக்கு அதிகப்படுத்துவான் என்று பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொன்னார்கள். உனது நெஞ்சத்தை செல்வத்தின் பக்கம் நிரப்பி விடுகிறேன் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். இபாதத்தை நீங்கள் அதிகப்படுத்தினால் அல்லாஹ் என்ன செய்கிறான்? பெருமானார் அதனுடைய சிறப்புகளை சொன்னார்கள். இபாதத்திற்காக வேண்டி நேரங்களை நீங்கள் ஒதுக்கினால் உங்கள் உள்ளங்களிலே அல்லாஹ் செல்வங்களை கொண்டு வந்து புகுத்தி விடுவான். போதும் என்ற மனதை அல்லாஹ் கொடுத்து விடுவான். எவ்வளவு சம்பாதித்தாலும், 1000 சம்பாதித்தாலும், 10,000 சம்பாதித்தாலும் அல்லாஹ் மனதிலே நிம்மதியை கொடுப்பான். அந்த நிம்மதியை அல்லாஹ் நிறைந்த செல்வத்தை உள்ளத்திலே அவனுக்கு அல்லாஹ் பரக்கத்தை கொண்டு கொடுக்குகிறான் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். சம்பாதித்தது போதும், மாஷா அல்லாஹ், அல்லாஹ் எனக்கு பரக்கத்தை செய்வான் என்று அவனிடத்திலே நாம் வணக்கத்திற்கு நேரங்களை ஒதுக்கினால் அல்லாஹ் சிறந்ததை அல்லாஹ் தருவான். அடுத்து சொன்னார்கள், அசத்துல் பக்கரக்க, உன்னுடைய ஏழ்மையை அல்லாஹ் போக்கி விடுவான் என்று சொன்னார்கள். நீ அதிகமாக அல்லாஹுவை வணங்குவதற்கு நேரம் ஒதுக்கினால் அல்லாஹ் உன்னுடைய ஏழ்மைத்தனத்தை போக்கி விடுவான். அப்படி செய்யவில்லை என்று சொன்னால், நாம் நேரத்தை இபாதத்திற்காக வேண்டி காலங்களிலே ஒதுக்கவில்லை என்று சொன்னால் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா சொல்லுகிறான், உனது கரத்திற்கு நான் வேலையை அதிகமாக கொடுத்து விடுவேன், உனக்கு அதிகமான நேரங்கள் வேலையை கொடுத்து விடுவேன், அதனால் எனக்கு இபாதத்து செல்வதற்கு நேரங்கள் கிடைக்காமல் போகிவிடும் என்று சொன்னான். அதற்கடுத்து சொன்னான் அல்லாஹ், உனது ஏழ்மைத்தனத்தை நான் போக்க மாட்டேன். இபாதத்திற்கு நேரம் உன்னால் ஒதுக்க முடியவில்லை என்று சொன்னால் உனக்கு வறுமை வந்து கொண்டே இருக்கும். இபாதத்திற்கு உனக்கு நான் நேரத்தை நீ ஒதுக்கவில்லை என்று சொன்னால் உனக்கு அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா பரக்கத்தை எடுத்து விடுவான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் ஹதீஸே குதுசியிலே சொல்லியிருக்கிறார். அன்பிற்கினியவர்களே, தாய்மார்களே, இன்றைய காலகட்டங்களிலே எதுக்கோ நேரங்களை ஒதுக்கக்கூடிய நாம் செல்போனை பார்ப்பதற்கு நேரம் ஒதுக்குகிறோம், கதைகளை பார்ப்பதற்கு நேரங்களை ஒதுக்குகிறோம். அதே போன்று செல்லிலே நாம் நீண்ட நேரங்கள், தூக்கங்களை கூட நாம் தியாகம் செய்து விடுகிறோம். உணவு கூட நமக்கு தேவையில்லை, செல்போன் ரீசார்ஜ் செய்து விட்டாலே போதும், அதனால் நமக்கு நிம்மதி கிடைக்கும் என்பதற்காக வேண்டி காலங்கள் முழுக்க கண்கள் விழித்து கண்திரைகள் எல்லாம் கிழிந்து போகும் அளவுக்கு நாம் அந்த செல்போனிலேயே நேரங்களையும் காலங்களையும் வீணடித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்திலே இபாதத்தின் பக்கம் மிக தேவை உள்ளவர்களாக நாம் இருக்குகிறோம். பொதுவாக தாய்மார்கள் வீடுகளிலே இருக்குகின்ற நேரத்திலே அவர்களின் வீட்டு வேலைகளை செய்ததற்கு பின்னால் அதிக நேரங்கள் இபாதத்தை நாம் நேரம் ஒதுக்கினால் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா எல்லா விதமான பரக்கத்துக்களையும் அவன் அறியா புறத்திலிருந்து நமக்கு தருகிறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித் தருவார்கள். பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தோழர் அனஸ் ரலியல்லாஹு ஹஜ்ரத் அனஸ் ரலியல்லாஹு அவர்களை பற்றி நமக்கு தெரியும். அனஸ் ரலியல்லாஹு அவர்கள் 10 ஆண்டு காலமாக பெருமானாரிடத்திலே பணிபுரிந்தவர்கள். அவர்கள் எந்த அளவிற்கு என்று சொன்னால், பெருமானாரிடத்திலே பணிபுரிவார்கள். பெருமானார் தஹஜ்ஜத்திற்கு எழும் பொழுது தண்ணீர் எடுத்து வைப்பார்கள் ஒளி செய்வதற்கு. அவர்கள் பாத்ரூம்களுக்கு செல்லுகின்ற நேரத்திலே அவர்களுக்கு தண்ணீர் எடுத்து உதவி செய்வார்கள். இப்படியாக நிறைய கிதுமத்துக்களை செய்து கொண்டிருந்த அனஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஒரு நாள் அவர்களின் தாய் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே வந்தார்கள். உம்மு சுலைம் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் வந்து பெருமானார் இடத்திலே சொன்னார்கள், நாயகமே, உங்க வேலைக்காரனுக்காக வேண்டி நீங்கள் துஆ செய்யுங்கள், என் மகனுக்கு துஆ செய்யுங்கள் என்று சொல்லவில்லை, உங்களுடைய வேலைக்காரனுக்காக வேண்டி நீங்கள் துஆ செய்யுங்கள் என்று பெருமானார் இடத்திலே அனஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்களின் தாயார் உம்மு சுலைம் ரலியல்லாஹு அவர்கள் வந்து சொல்லுவார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடனே துஆ செய்தார்கள். யா அல்லாஹ், அல்லாஹும்ம பாரிக் லி அனஸ என்று சொன்னார்கள். அனஸுடைய பொருளாதாரத்தில் நீ பரக்கத்து செய்வாயாக, அனஸுடைய பிள்ளைகளுக்கு நீ பரக்கத்து செய்வாயாக, அனஸனுடைய வயதில் ஆயுளிலே நீ பரக்கத்து செய்வாயாக,
அனைத்துடைய பாவங்களை நீ மன்னித்து விடுவாயாக என்று 4 விதமான துஆக்களை செய்தார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இந்த விஷயத்தை அனஸ் ரலியல்லாஹு அவர்களே அறிவிக்கிறார்கள். அவர்களின் வரலாறுகளை தனக்கு எப்படி பரக்கத்து செய்யப்பட்டது, அல்லாஹ் எவ்வளவு பரக்கத்து செய்தான் என்பதை சொல்லுகின்ற நேரத்திலே அவர்களே சொல்லுவார்கள், அனஸ் ரலியல்லாஹு, அல்லாஹ் எனக்கு நிறைய விஷயங்களை பரக்கத்து செய்தான். அல்லாஹ் எப்படி பரக்கத்து செய்தான் தெரியுமா? எனக்கு பிள்ளைகளை நிறைய கொடுத்தான். எந்த அளவிற்கு என்று சொன்னால் அனஸ் ரலியல்லாஹு சொல்லுவார்கள், நான் காபத்துல்லாவிலே தவாப்பு செய்வதற்காக வேண்டி ஆரம்பித்தால் எனக்கு பின்னால் 80 பிள்ளைகள் தவாப்பு செய்வார்கள். ஒரு குரூப்பாகவே தவாப்பு செய்வார்கள். அல்லாஹ் என் பிள்ளைகளுக்காக வேண்டி பரக்கத்து செய்து விடான். இதை நான் கனவில் கூட நான் நினைத்து பார்க்கவில்லை. கண்ணியமானவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, ஒதுக்கினார்கள். அவர்கள் வாழ்க்கையிலே இபாதத்திற்காக வேண்டி காலங்களை ஒதுக்கினார்கள். அதனால் அவர்களுக்கு பரக்கத்து செய்தான் குழந்தைகளிலே. அதே போன்றுதான் இரண்டாவதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த துஆவிலே அல்லாஹ் எனக்கு பரக்கத்து செய்தான். எப்படி பரக்கத்து செய்தான் என்று சொன்னால், உலகத்திலே மதீனாவிலே இருக்கக்கூடிய எல்லா மனிதர்களுக்கும் பேரித்தம்பளம் தோட்டங்கள் இருக்கும். அந்த தோட்டங்களிலே ஒரு மகசூல் தான் எல்லோருக்கும் வரும், ஒரு அறுவடை தான் செய்வார்கள். ஆனால் அனஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லுகிறார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொருளாதாரத்தில் நீ பரக்கத்து செய் என்று அல்லாஹ்விடத்திலே எனக்கு துஆ செய்ததின் காரணமாக எனக்கு அறுவடைகள் வருடத்திற்கு 2 முறை அறுவடைகள் எனக்கு வரும் என்பதாக சொன்னார்கள். அல்லாஹ் பரக்கத்தை அள்ளி கொடுத்து விட்டான். மூன்றாவதாக அவர்கள் சொல்லுவார்கள், அல்லாஹ் எனக்கு ஆயுளிலே பரக்கத்து செய்தான். எப்படி பரக்கத்து செய்தான் என்று சொன்னால், நான் மௌத்தாக மாட்டேனா என்று வாழ்ந்து வாழ்ந்து நிறையாசியாக போனவர்கள் தான் அனஸ் ரலியல்லாஹு அவர்கள். ஏன் இப்படி போனார்கள் என்று வரலாறுகளை நாம் புரட்டி பார்க்கின்ற நேரத்திலே, மௌத்தாக கூடாதா, எனக்கு இவ்வளவு வயதாகிவிட்டதே என்று 100க்கும் மேலான வயதுகளிலே அவர்கள் 120 வயது என்பதாக சொல்லப்படுகிறது. இப்படி அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா எனக்கு நீட்டி கொடுத்து விட்டான வயது என்று பெருமானாருடைய துஆவின் மூலமாக அவர்கள் சொன்னதற்கு காரணம், அவர்கள் இபாதத்துக்களை நேரங்களை அதிகமாக கொடுத்தார்கள், ஒதுக்கினார்கள். அதனால் அல்லாஹ் பரக்கத்து செய்தான். நான்காவதாக அல்லாஹ் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்த துஆ, அனஸிற்கு பாவம் மன்னிப்பு செய்வாயாக என்று அல்லாஹ்விடத்திலே கரம் உயர்த்தினார்கள் அல்லவா. அவர்கள் சொன்னார்கள், அனஸ் ரலியல்லாஹு, என்னுடைய பாவங்களை அல்லாஹ் நிச்சயமாக மன்னிப்பான் என்பதை நான் முழு நம்பிக்கை வைத்திருக்கிறேன் என்று சொன்னார்கள். ஃபல்யஅபுது ரப்ப ஹாதல் பைத்தில்லதி அதாமஹும் மின் ஜூஇன் வ ஆமனஹும் மின் கௌஃப் என்று அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா குர்ஆனிலே சொல்லுகிறான். எனக்காக வேண்டி என் அடியார்கள் எப்பொழுது இபாதத்து செய்கிறார்களோ அவர்களின் கஷ்டங்களை நான் போக்குகிறேன், அவர்களின் பஞ்சங்களை நான் போக்குகிறேன், அவர்களுக்கு நான் பரக்கத்துக்களை அதிகப்படுத்துகிறேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் இந்த குர்ஆன் வசனத்தை இறக்குகிறான். தபாரக இஸ்மு ரப்பிக துல் ஜலாலி வல் இக்ராம், சங்கையும் அந்தஸ்தும் பொருந்திய அல்லாஹுவின் பெயரிலே பரக்கத் இருக்கிறது என்று பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். காலங்கள் முழுக்க அஸ்மாவுல் ஹுஸ்னா என்ற அல்லாஹ்வினுடைய நிறைய பெயர்கள் இருக்கிறது. அல்லாஹ்விற்கென்றே பெயர்கள் இருக்கிறது. யா லத்தீப், யா ரஸாக், யா குவத், யா அசீஸ் என்றெல்லாம் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா அவனுக்கு 99 திருநாமங்கள் இருக்கிறது. இவைகளை கொண்டு நீங்கள் அல்லாஹுவை நினைத்து கொண்டு இருந்தாலே அல்லாஹுவினுடைய பரக்கத்து நமக்கு நிறைய வந்து சேர்ந்துவிடும். நாம் சஃபர் மாதங்களை குறை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, காலங்களை குறை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அது மட்டுமல்லாமல் அல்லாஹுவையும் நாம் குறை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நேரங்களை இபாதத்துக்களை கொண்டு நாம் பயன்படுத்தினால் அல்லாஹு நமக்கு பரக்கத்துக்களை ஏற்படுத்துகிறான், சோதனைகளை போக்குகிறான். அல்லாஹு லட்சக்கணக்கான மக்களுக்கு பரக்கத்தை செய்து கொண்டிருக்கிற அல்லாஹ் நம்மை மறந்து விடுவானா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்திற்கு முன்னால் அய்யூப் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாறுகளை நாம் பார்க்க வேண்டும். அவர்களை மக்கள் எல்லாம் வெறுக்க செய்தான் அல்லாஹ். அவர்கள் வருகின்ற நோய், அந்த நோயின் காரணமாக அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து மக்கள் எல்லாம் வெறுத்து போனார்கள். அவரை பார்க்க கூட மறுத்தார்கள், அவரிடத்திலே நெருங்குவதற்கு மறுத்தார்கள், அவர் வீட்டுக்கு யாரும் செல்வதற்கு மறுத்தார்கள். இப்படியாக அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை மக்கள் எல்லாம் வெறுத்த ஆரம்பித்தார்கள். அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே தொடர்ந்து தொடர்பிலே இருந்தார்கள்.
மனைவியும் தூரமானார்கள், மக்கள் எல்லாம் இறந்து போனார்கள், சொத்து சுகங்கள் எல்லாம் அழிந்து போனது, எல்லாம் அய்யூப் அலைஹிஸ்ஸலாமை விட்டு போகிவிட்டது. ஆனால் அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் மட்டும் அல்லாஹுவை விட்டு போகவில்லை. கடைசி வரை அவர்களுக்கு நாவை நோய் வந்து தொடுகின்ற நேரத்தில் தான், அவருடைய உடலில் இருக்கின்ற புழுக்கள் எல்லாம் கீழே விழுகின்ற நேரத்திலே அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவார்களாம், உன்னுடைய ரிஸ்க் என் உடம்பில் இருக்க நீ ஏன் வெளியே போகிறாய் என்று அந்த புழுக்களை எல்லாம் தன் மீது எடுத்து போட்டுக் கொள்வார்கள். இப்படி சோதனைக்குள்ளாக்கப்பட்டவர்கள் 18 வருடங்கள் 18 ஆண்டுகள் நோயால் கஷ்டப்பட்டார்கள். அப்பொழுதும் அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹுவை மறக்கவில்லை. இன்னி மஸ்ஸனிய துர்ர வ அன்த அர்ஹமுர் ராஹிமீன். ரப்பே, நீ என்னை கஷ்டப்படுத்தி விட்டாய் என்று சொல்லவில்லை அய்யூப் அலைஹிஸ்ஸலாம். எனக்கு துன்பத்தை கொடுத்து விட்டாய் என்று சொல்லவில்லை அய்யூப் அலைஹிஸ்ஸலாம். ரப்பே, எனக்கு இன்னி மஸ்ஸனிய துர்ர, எனக்கு இடையூறு என்னை தொட்டு விட்டது நாயகமே. வ அன்த அர்ஹமுர் ராஹிமீன், நீ கிருபையாளனுக்கெல்லாம் கிருபையாளன் ரப்பே, நீ எனக்கு கிருபை செய்வாயாக என்று அல்லாஹ்விடத்திலே கேட்டார்கள். மக்கள் எல்லாம் சொன்னார்களாம். அதிலே அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்துடைய சகோதரர் ஒருவர் இப்படி சொன்னாராம், அய்யூபின் மீது அல்லாஹ்விற்கு இரக்கம் இல்லை, இவ்வளவு சோதனைகளை கொடுத்திருக்கிறான், அவர்களுக்கு உடம்பெல்லாம் புழுக்கள் வெளியே வந்து கொண்டிருக்கும், புழுக்கள் தின்று கொண்டிருக்கும், கடைசியாக அவருடைய நாக்கை புழுக்கள் தொடும் பொழுதுதான் அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் இந்த துஆவை சொன்னார்கள், ரப்பி இன்னி மஸ்ஸனிய துர்ர வ அன்த அர்ஹமுர் ராஹிமீன். ரப்பே, எனக்கு சோதனை என்னை தொட்டு விட்டது, என்னை நீ மன்னித்து விடுவாயாக, என் மீது நீ இரக்கப்படுவாயாக, நீ ரஹ்மத்து செய்வதிலே மிக கிருபையாளன் என்பதாக இந்த துஆவை அவர்கள் செய்ததற்கு பின்னால் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா அவர்களிடத்திலே சுஜூதிலே விழுந்தார்கள். எனக்கு நீ உதவி செய்யாவிட்டால், எனக்கு நோயை நீ சிஃபாவாக விட்டால் நான் சஜிதாவிலிருந்து எழமாட்டேன் என்று அல்லாஹ்விடத்திலே பிடிவாதமாக சஜிதாவிலே இருந்தார்கள். அல்லாஹ் அவர்களின் நோயை போக்கினான். நோயை மட்டும் போக்கவில்லை, அல்லாஹ்வுடைய தொடர்பை அவர்கள் தொடர்ந்து வைத்திருந்தார்கள். நோய் அதிகமாக வந்தாலும், கடுமையான நோய்கள் வந்தாலும் அல்லாஹுவை விட்டும் தொடர்புகளை நாம் துண்டித்துக் கொள்ளக்கூடாது. ஆனால் செல்போனை நாம் தொழுகை நேரங்களில் கூட துண்டிப்பதில்லை. எல்லா நேரங்களிலும் செல்போனோடு தொடர்பு கொண்டிருக்கிற நாம் அய்யூப் அலைஹிஸ்ஸலாமுடைய வாழ்க்கையை நாம் கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டும். எவ்வளவு சிரமங்கள் வந்தும், மனைவி, மக்கள், சொத்து சுகங்கள் எல்லாம் அவர்களை விட்டு, தோட்டம் துறவுகள் எல்லாம் அவர்களை விட்டு போனதற்கு பின்னாலும் ரப்பின் மீதே அவர்கள் தொடர்பு வைத்திருந்தார்கள், அல்லாஹுவின் தொடர்போடு இருந்தார்கள். அல்லாஹ் அவர்களை கடைசியாக அவர்களுக்கு இந்த துஆவை ஏற்றுக்கொண்டு சஜிதாவிலே அல்லாஹ்விடத்தில் பிடிவாதமாக இன்னி மஸ்ஸனிய துர்ர வ அன்த அர்ஹமுர் ராஹிமீன், என்னை இடையூறு தொற்றுவிட்டது, என்னை நீ கிருபை செய்யாவிட்டால் நான் நிச்சயமாக நான் சஜிதாவிலிருந்து எழமாட்டேன், நீ அன்த அர்ஹமுர் ராஹிமீன், எனக்கு கிருபை செய்வாயாக என்று அல்லாஹ்விடத்திலே புலம்பினார்கள். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா அவர்களுக்கு உதவி செய்தான், அவர்களின் பாவங்களை போக்கினான், அவர்களின் நோய்களை போக்கினான். அல்லாஹு போக்கியதற்கு பின்னால் அவர்கள் ஏழையாக இருந்த ஏழ்மைத்தனத்தை அல்லாஹு போக்கிவிட்டு அவர்களுக்கு அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா 2 தோட்டங்களை கொடுத்தான். ஒரு தோட்டம் தங்க தோட்டம், இன்னொரு தோட்டம் வெள்ளி தோட்டத்தை கொடுத்தான். அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முகங்கள் எல்லாம் மாறினது. அவர்கள் வயதாகி போன கிழவனை போன்று ஆனவர்கள் வயது வாலிபனை போன்று மாறினார்கள், வாலிபனாக மாறி போனார்கள். ஒரு நாள் குளித்து விட்டு அவர்கள் தோட்டத்திற்கு வந்தார்கள். வருகின்ற நேரத்திலே தங்க தோட்டத்திலே தங்க வெட்டுக்கிளி ஒன்று பறந்து வந்து விழுந்தது. உடனே அந்த வெட்டுக்கிளியை பிடிப்பதற்காக வேண்டி வேகமாக அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஓடி போய் அந்த தங்க வெட்டுக்கிளியை பிடித்தார்கள். பிடித்த உடனே அல்லாஹ் அய்யூப் அலைஹிஸ்ஸலாமை பார்த்து கேட்டான், யா அய்யூப் அபலம் அகனைதுக அன் ஹாதா, உன்னை நான் செல்வந்தனாக ஆக்கவில்லையா? உனக்கு தோட்டத்தையே தங்கமாக தந்திருக்கிறேனே, உனக்கு ஒரு வெட்டுக்கிளி தேவையா? வெட்டுக்கிளி உனக்கு தேவையா? அதை விடவும் தோட்டத்தை நான் தங்கமாக தந்திருக்கிறேனே, உனக்கு வெட்டுக்கிளி தேவையா என்று அல்லாஹ் அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து கேட்டான்.
அப்பொழுது அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அடக்கமாக பதில் சொன்னார்கள், ரப்பே, நான் இப்பொழுது உன்னிடத்தில் தேவையை அதிகமாக இருக்குகிறேன். ரப்பே, உன்னிடத்திலே நான் தேவையாக இருக்குகிறேன், எனக்கு தேவை அதிகமாக இருக்கிறது என்று அல்லாஹ்விடத்திலே அவர்கள் துஆ செய்தார்கள். அல்லாஹ் அவர்களுக்கு செல்வங்களை எல்லாம் திருப்பி கொடுத்தான், குழந்தை செல்வங்களையும் திருப்பி கொடுத்தான், மனைவி மக்களை எல்லாம் திருப்பி கொடுத்தான் என்பதாக வரலாறு. அதே ரப்பு தான் இப்பொழுதும் இருக்குகிறான். அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு யார் ரப்பாக இருந்தார்களோ, யார் ரப்பாக இருந்தானோ அந்த அல்லாஹு தான் இப்பொழுதும் நமக்கு அல்லாஹுவாக இருக்கிறான். நாமும் அல்லாஹ்வின் பக்கம் நெருங்க வேண்டும். அல்லாஹுவின் பக்கம் நெருக்கத்தை அதிகமாக ஆக்கினால், ரப்பின் பக்கம் நெருக்கத்தை நாம் அதிகமாக ஆக்கினால், ரப்பு நம்மின் மீது அவனுடைய நெருக்கத்தின் மூலமாக நமக்கு பரக்கத்துக்களையும் கைராத்துக்களையும் அல்லாஹ் அதிகம் செய்வதிலே முனையக்கூடியவனாக இருக்கிறான். இபாதத்துக்களின் பக்கம் திரும்ப வேண்டும், நாம் திரும்ப வேண்டும், நம் பிள்ளைகளையும் திருப்ப வேண்டும். இந்த காலகட்டத்திலே இபாதத்தின் பக்கம் பெரியவர்களும் ஆண்களும் பெண்களும், நாம் பெற்றெடுத்த பிள்ளைகளும், ஆண் பிள்ளைகள் பெண் பிள்ளைகளும் இபாதத்தின் பக்கம் பின்தங்கி இருக்குகிறோம். அதிகமாக இபாதத்தை விட்டு தூரமாக இருக்குகிறோம். இபாதத்தின் பக்கம் நாம் நெருங்க வேண்டும். அல்லாஹுவை வணங்க வேண்டும், அல்லாஹுவை தொழ வேண்டும், அல்லாஹுவை நினைக்க வேண்டும், அல்லாஹ்விற்காக வேண்டி தான தர்மங்கள் செய்ய வேண்டும், அல்லாஹ்விற்காக வேண்டியே அடுத்தவர்களை அன்பு கொள்ள வேண்டும், அல்லாஹ்விற்காக வேண்டியே அடுத்தவர்களை கோபப்பட வேண்டும். இவைகளெல்லாம் அல்லாஹ்வின் பக்கம் திரும்புவதற்குண்டான வாய்ப்புகளை கொடுக்கக்கூடியது. அல்லாஹ்வின் பக்கம் திரும்புங்கள், ரப்பு நம்மின் பக்கம் திரும்புவான் என்று பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இன்னைக்கு அல்லாஹ்வின் பக்கம் திரும்புவது குறைந்து விட்டது. உலகத்தின் பக்கம் திரும்பி விட்டோம், உலக ஆதாயங்களின் பக்கம் திரும்பி விட்டோம், உலகத்தினுடைய ஆசையின் பக்கம் திரும்பி விட்டோம், நாமும் உலக ஆசையின் பக்கம் திரும்பி விட்டோம், பிள்ளைகளையும் உலக ஆசையின் பக்கம் திருப்பி விட்டோம். இதனால் தான் ரப்பு நம்மின் பக்கம் திரும்புவதில்லை, ரப்பு நம்மை விட்டு தூரமாகி விட்டான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொன்னார்கள், நீங்கள் அல்லாஹுவின் பக்கம் திரும்புங்கள், இபாதத்தின் பக்கம் திரும்புங்கள், பிள்ளைகளை இபாதத்தின் பக்கம் பழக்கப்படுத்துங்கள், பிள்ளைகளை இபாதத்தின் பக்கம் பழக்கப்படுத்துங்கள், பிள்ளைகளை பள்ளிவாசலின் பக்கம் தொடர்பு கொள்ளுங்கள், கணவன்மார்களை பள்ளிவாசலின் பக்கம் அனுப்பி வைப்பதற்கு முயற்சி செய்யுங்கள். அது மட்டுமல்ல, இறைவன் செய்து கொடுத்த எல்லா விஷயங்களிலும் நாம் பரக்கத்து செய்ய வேண்டும். நமக்கு தேவையானதை ரப்பிடத்திலே மன்றாடி கேட்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இவைகளையெல்லாம் அல்லாஹ்விடத்திலே தேடி பெற்றால் அல்லாஹ் நமக்கு பரக்கத்துக்களை தரக்கூடியவனாக இருக்கிறான். நாம் வெறும் சஃபர் மாதங்களை குறை சொல்லிக் கொண்டு, இந்த சஃபர் மாதத்திலே திருமணங்களை நாம் நடத்தாமல் அதைகளை நாம் கெட்டதாக நினைத்துக் கொண்டு, காலங்களை எல்லாம் கெட்டதாக நினைத்துக் கொண்டு, ராவுகாலங்கள் யுமகண்டங்கள் என்றெல்லாம், கெட்ட நேரங்கள், தேய்பிறைகள், வளர்பிறைகள் என்றெல்லாம் நினைத்து நாம் சகுனங்களை நினைத்துக் கொண்டு இபாதத்துக்களின் பக்கம் பின்தங்கி போனதால் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா நம்மை விட்டும் தூரமாகி விட்டான் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. வாழும் காலங்கள் எல்லாம் நாம் கொஞ்ச காலங்கள் தான் வாழப்போகிறோம். உலகம் நமக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது போன்று சிஜ்னுன் லில் முஃமினீன், இந்த உலகம் மூமின்களுக்கு சிறைச்சாலை. சிரமமாகத்தான் இருக்கும், இபாதத்து செய்வதற்கு சிரமமாக இருக்கும், சம்பாதிப்பதற்கு சிரமமாக இருக்கும், எல்லா கஷ்டங்களும் இந்த துன்யாவிலேயே நமக்கு முடிந்துவிடும். இந்த துன்யாவாகிறது பெண், அதாவது காபிர்களுக்கு இந்த உலகம் ஜன்னத்தாக சுவர்க்கமாக இருக்கிறது, மூமின்களுக்கு நரகமாக இருக்கிறது என்று சொன்னார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா அந்த அடிப்படையிலே நம்முடைய இபாதத்துக்களை நாம் அல்லாஹ்விடத்திலே அதிகப்படுத்த வேண்டும். இறைவனின் தொடர்புகளை நாம் மிகுதமாக கொண்டு வர வேண்டும். இதனால் நாமும் பலன் பெறுவோம், நம்முடைய பிள்ளைகளும் பலன் பெறுவார்கள். நம்முடைய வருங்கால சந்ததியர்கள் எல்லாம் அல்லாஹுவின் தொடர்போடு இருப்பார்கள். வல்ல ரஹ்மான் வாழும் காலங்கள் எல்லாம் இபாதத்தை அதிகப்படுத்துவோம், இறைவனோடு தொடர்பு கொள்வோம். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா நம்மையும் நம்முடைய குடும்பத்தாரையும், உங்களையும் உடைய குடும்பத்தாரையும், உலகத்திலே வாழுகின்ற அனைத்து முஸ்லிமான
குடும்பத்தார்களையும் அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலாவின் இபாதத்தில் இணைவதற்கும் அவனின் பக்கம் அதிகம் தேவைகளை பூர்த்தி செய்ய கேட்பதற்கும் அருள்பாலிப்பானாக. வாகுரு தாவானா வனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.